நான் முதலமைச்சரா பொறுப்பேற்றதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான சீரான வளர்ச்சி இருக்கணும்னு சொன்னேன். அதனால தொழில்துறையை சார்ந்த யாரை நான் சந்திச்சாலும் தமிழ்நாட்டுக்கு முதலீடு செய்ய முன்வாங்கன்னு கோரிக்கை வைக்கிறத வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்கிறேன். தனிப்பட்ட முறையில் மட்டும் இல்லாம சிறிய அளவிலையும் பெரிய அளவிலையும் முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற வாய்ப்புகளை எடுத்து சொல்லி முதலீடு செய்ய அழைப்பு விடுக்கிறோம். UAE, சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின், அமெரிக்கா, ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு நானே நேரடியா போய் பல்வேறு தொழில் நிறுவனங்களோட தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களை எல்லாம் சந்திச்சு தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ண வாங்கன்னு அழைப்பு விடுத்திருக்கிறேன். இப்படி நடத்தப்பட்ட 17 முதலீட்டாளர் மாநாட்டோட விளைவா இதுவரைக்கும் 1016 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இது கடந்த ஆட்சி காலத்தின் கடைசி 4 ஆண்டுகளை விட 2.5 மடங்கு அதிகம். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமா 11,40,731 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் உறுதி செய்யப்பட்டு நேரடியாகவும் மறைமுகமாகவும் 34 லட்சம் பேருக்கு மேல வேலை வாய்ப்புகள் பெறுவதை உறுதி செஞ்சிருக்கிறோம். எத்தனையோ மாநிலங்கள் இருக்கு, எத்தனையோ அரசுகள் இருக்கு. அவங்களும் கூட அவங்க மாநிலம் வளரணும்னு முதலீட்டாளர் மாநாடு நடத்துறாங்க, புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடுறாங்க. ஆனா அதோட கன்வர்ஷன் ரேட் என்ன? எத்தனை ஒப்பந்தங்கள் தொழிற்சாலைகளாக மாறுது? அதுக்குள்ள நான் போக விரும்பல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கன்வர்ஷன் ரேட் 80%, 80%. நம்ம திராவிட மாடல் அரசுல போடப்பட்டிருக்க 1016 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ல நிலம் வாங்குறது, வணிக உற்பத்தி, சோதனை உற்பத்தி, கட்டுமானம் தொடங்கப்படுதுன்னு 809 திட்டங்கள் பல்வேறு செயல்பாட்டில் நிலைகள் இருக்கு. அது மட்டுமல்ல, புதிய ஐடியாவோட இளைஞர்கள் தொழில் தொடங்க முன்வந்தாலும் இந்த திராவிட மாடல் அரசு அவங்களுக்கும் சப்போர்ட்டா இருக்கு. போன மாசம் கூட இதே கோவைக்கு வந்து உலக புத்தொழில் மாநாட்டை தொடங்கி வச்சேன். அதுல பங்கேற்ற இளைஞர்கள் எந்த அளவிற்கு திராவிட மாடல் அரசு அவங்களுக்கு உறுதுணையா இருக்குன்னு ஊடகங்களுக்கு அளிச்ச பேட்டிகள்ல சொல்லியிருந்தாங்க. 45க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருந்து 30,000 பேருக்கு மேல இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. அது மட்டுமல்ல, சின்ன சின்ன நகரங்களுக்கு கூட போய் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு மூலமா இளைஞர்களை தொழில் தொடங்க ஊக்குவிக்கிறோம். அதனால இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டார்ட் அப் நிறுவனங்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 12,663. 2021 மே வரை 2,146 நிறுவனங்கள் தான் இருந்துச்சு. நாம ஆட்சி பொறுப்பேற்ற 4 ஆண்டுகள்ல 12,663 என்ற வரலாற்று உயரத்தை தொட்டிருக்கோம். இத்தனை நிறுவனங்கள் தமிழ்நாட்டை நோக்கி வருவதற்கு என்ன காரணம்? வெளிப்படைத்தன்மையோடு இந்த அரசு செயல்படுது. திறன்மிக்க படிச்ச இளைஞர்கள் இங்க இருக்காங்க. பிசினஸ் ஃப்ரெண்ட்லி சூழல் இங்க நிலவுது. சட்டம் ஒழுங்கு இங்க சரியா இருக்கு. தமிழ்நாட்டோட வளர்ச்சியை பிடிக்காதவங்க அரசியல் காரணங்களுக்காக தவறான டேட்டாவையும் தவறான நியூஸையும் பரப்புறாங்க. ஆனா உண்மையான டேட்டாவை சொல்றேன். நாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 62,413 நிறுவனங்கள் இருந்த இந்த தமிழ்நாட்டில் இப்போ 79,185 நிறுவனங்கள் இருக்கு. அதாவது 16,772 நிறுவனங்கள் அதிகரிச்சிருக்கு. புதுசா வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு PF கணக்கு தொடங்கி அதை பராமரிக்கிறது ஒன்றிய அரசு. அதன்படி நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 29,64,000 பணியாளர்கள் அதிகரிப்பதாக டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
இதை விட தொழில் வளர்ச்சியில தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு என்பதற்கு டேட்டா தேவையா? அடுத்ததா, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய சில நிறுவனங்கள் வெளிமாநிலத்துக்கு போறதாகவும் தொடர்ந்து செய்திகளை உருவாக்குறாங்க. இந்த செய்திகளை உருவாக்குறவங்க யாருன்னு பார்த்தால அவங்களோட நோக்கம் என்னன்னு புரியும். அதை விட அவங்க ஏன் இந்த செய்திகளை பரப்புறாங்கன்னு யோசிச்சு போதும் நமக்கு தெரிஞ்சிடும். கடந்த 4.5 ஆண்டுகள் நம்ம ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு வந்த முதலீடுகளை பார்த்து அவங்களால தாங்கிக்க முடியல. ஏன் இப்ப வரவேற்புரை ஆற்றிய பேசின தம்பி அமைச்சர் டிஆர்பி ராஜா சொன்னாரு, இந்த மேற்கு மண்டலத்துக்கு மட்டும் எவ்வளவு முதலீடு வந்திருக்குன்னு புள்ளி விவரத்தோடு சொன்னாரு. இதெல்லாம் தான் அவங்களால தாங்கிக்க முடியல. நான் தெளிவா சொல்றேன், தொழில் முதலீடுகளை கொண்டு வர்றது என்பது சாதாரண விஷயம் இல்லை. பலத்த போட்டிகளுடைய, இன்னும் சொல்லணும்னா இந்திய மாநிலங்களுக்கு மட்டும் இல்ல, வியட்நாம், தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு கூட போட்டி போட்டு இந்த முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரும். அதுலயும் எந்த மாதிரியான முதலீடுகளை எவ்வளவு சலுகை கொடுத்து கொண்டு வர்றது என்பதிலையும் கவனம் செலுத்துறோம். எத்தனை கோடி முதலீடுகளை என்பதை விட அது தமிழ்நாட்டுக்கு உகந்ததா, இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க முடிகிறதா என சிந்திச்சு தான் கொண்டு வரோம். அதோட நம்ம நிதி நிலைமைக்கு ஏற்ப முறையான சலுகைகள் கொடுத்து தான் இந்த முயற்சிகள்ல நாங்க ஈடுபடுகிறோம். முதலீட்டாளர்கள் கேட்கிற சலுகைகளையும் அந்த முதலீடுகளால் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களையும் ஒப்பிட்டுத்தான் சரியான முடிவை எடுக்கிறோம். அதனாலதான் தமிழ்நாடு இப்போ அடைஞ்சிருக்கக்கூடிய வளர்ச்சியை இன்னும் அதிகப்படுத்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படி தூத்துக்குடி, ஒசூரை தொடர்ந்து இப்போ கோவையில் தமிழ்நாடு ரைசிங் மாநாட்டை நடத்திக்கிட்டு இருக்கிறோம்.